ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7 மணி 27 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு புதிய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 30:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் எண்ணாகமம் 33, நீதிமொழிகள் 24, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 6வது அதிகாரம். இவற்றை நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஊடாக பலருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக, வழி நடத்துவாராக. உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும்
இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியர்களை வரவேற்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் இந்த வேளையிலும் துதிகள், பாடல்கள், ஜபங்களோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்துவார். தேவ செய்தியோடும் வழிநடத்துவார். அந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். பிரைஸ் லார்ட். காலை வணக்கம். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, காலதோறும் புதிய கிருபையை ஆண்டவரே தேவனே நீர் எங்களுக்கு தருகிறபடியினால், புதிய கிருபையினால் ஆண்டவரே இந்த நாளை எங்களை ஆசீர்வைத்து தரும்படி ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர் இயேசப்பா. என் தகப்பனே, நீர் உங்கள் மேல் ஆண்டவரே கிருபையாயிருக்கிறவர். தகப்பனே, எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வைத்து எங்களை பெருக பண்ணி இவ்வளவாய் எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வழி நடத்துவீராக ராஜா. உங்களுடைய கரம் கூட இருந்து ஐயா ராஜா எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. உங்களுடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம். ஆசீர்வதியும் ஐயா, வழி நடத்த வேணும் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா. தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. உமக்கு என்றும் ஆராதனை, உமக்கு என்றும் ஆராதனை, உமக்கு என்றும் ஆராதனை, உமக்கு என்றும் ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தந்த தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. உமக்கு என்றும் ஆராதனை, உமக்கு என்றும் ஆராதனை. உமது அன்பில் மகிழ்ந்திருப்பேன், உம்மோடுதான் நான் வாழ்ந்திருப்பேன். எனக்கு நன்மை செய்தபடியால் நன்றி பாடல் பாடிடுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஒருவருக்குத்தான்.
என்னை காக்கும் கீடகமே, தலையை நிமிர செய்பவரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஹalleluya. தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் இயேசப்பா. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசங்கள், நாங்கள் விட்டு வந்த தேசம் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் இருந்த ஊர் மக்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உங்கள் நண்பர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தமாய் இருக்கிறபடியால் உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்களோடு தொடர்புள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் நல்லவர், 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 நல்லவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க இரக்கத்தின் அதிபதியா இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya. சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya. அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்த மீட்பர், கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தனிரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்த மீட்பர், கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தனிரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறிடார். எந்த நேசரே, எந்த அடைக்கலமானவர், எந்த போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே, இயேசு என் அடைக்கலமானவர், எந்த போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், இயேசு பரமனை ஸ்தோத்தரிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே, உமக்கு நிகரே இல்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவார். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே, உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவார். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகளால் எந்த வாழ்வு மலரும். எந்த தூவனே, எந்த பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்த தூவனே, எந்த பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஹalleluya. தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருங்கள் மேற்பராயிருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் தாட்சி அடைவதில்லையப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் திருச்சபை பிள்ளைகளை
ஆண்டவரே தேவனை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தடைகளாண்டில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகள் நடத்துகிறவர். ஐயா தேவனே, எப்பொழுதும் இந்நேரமும் உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை செய்தேன் சொன்ன தேவனே ராஜா. நீர் எங்களுக்கு மேய்ப்பரப்பா, நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா 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 என்று கூப்பிடக்கூடிய ஆண்டவரே, புத்திர சுவியார தன்மை எங்களுக்கு தந்தவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுடைய மேய்ப்பர், நீர் எங்களுக்கு நாயகர், நீர் எங்களுக்கு எல்லாம் இயேசப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். 6 இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர். 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடராது, 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடராது. வாதியங்கள் கூடாரங்களை அணுகாது. ஆண்டவரே நாங்கள் வலது புறத்தில இடது புறத்தில இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே மந்த பெருகிறது போல் ஆண்டவரே தேவனே எங்கள் மத்தியிலே மனுஷர்களை பெருக்கமாக்குற தேவன், எங்கள் சபைகளிலே மனுஷர்களை பெருக்கமாக்குற தேவன், எங்கள் ஊழியங்களிலே மனுஷர்களை பெருக்கமாக்குற தேவன். ஆண்டவரே இந்த சங்கம ஊழியங்களிலே மனுஷர்களை பெருக்கமாக்குற தேவன். ஆண்டவராகி தேவனே தகப்பன், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரபக்கருதுரி வரபரபக்கருதுரி வரபரபக்கருவனு தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிற தேவன். எங்களுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு எதிரடியாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடைபெறாதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்ட சிலுவையின் மேல் எங்களுக்காக வெற்றி சிறந்தீர் ஐயா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறீர் ஐயா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு நீங்கள் காவல் வையுங்கோ ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாக்கு உம்மை புகழட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை உச்சரிக்கட்டும் தகப்பனீர் எங்களுக்கு கீடகமப்பா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே தடைகளை நீக்கிவிடும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. பெலனும் அரணும் என் கீடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் அரணும் என் கீடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா சம்மா என் பரிகாரி நீர், யெகோவா ரப்பா என் பரிகாரி நீர். யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரப்பா என் பரிகாரி நீர், யெகோவா சலூம் என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கு மஞ்சிடேனே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கு மஞ்சிடேனே, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை தேவன். என் யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரபா என் பரிகாரி நீர், யெகோவா சலூம் என் சமாதானம் நீர். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பெலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பெலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பெலனும் கொண்டு எந்த மதிலையும் தாண்டிடுவேன்.
யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நீசீர் என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா சலூம் என் சமாதானம் நீர். உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர், உம்மையை நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீர், உம்மையை நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. என் யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீர், யெகோவா நீசி என் ஜெய கொடி நீர், யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர், யெகோவா சலூம் என் சமாதானம் நீர். ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஓ ரபக்கரதுரு வரபரபரபக்கரதுரு வரபரபக்கருவனி தடைகளை நீக்கி போடுகிறவரப்பா, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர் ஐயா. ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்ன தேவனே ராஜா. நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஐயா. உமக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்கிறோம். ஆராதிப்பது ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் வாஞ்சி அப்பா. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல் எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, எங்கள் தேவன் எங்கே, எங்கள் தேவன் எங்கே, எங்கள் தேவன் எங்கே என்று ஆண்டவரே இடத்தில் எங்கள் ஆத்துமா கதறுகிறது ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேவனே, உம்முடைய ஆண்டவரே முகத்தை எங்கள் மத்தியில திருப்பி கொண்டு வாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய முக தரிசனங்கள் ஆண்டவரே முகத்திலே வெளிப்பட உதவி செய்யும் ஐயா. எங்களை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிய வையும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமை, உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே தேவனே தகப்பனே, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க கடவதப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய அன்பின் வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க கடவதப்பா. எங்களை பார்க்கிற யாவரும் உம்முடைய அன்பை காணட்டும் ஐயா, உண்மை காணட்டும் ஐயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களிலிருந்து வழிந்தோடட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் சொன்னீர் அடியா. ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்களிலிருந்து வெளிப்படுவதாக. ஜனங்கள் ஆண்டவரே அதை கண்டு இடத்திலே மனம் திரும்புவார்களாக. ஆயிரம் ஆயிரமா அவர்களிடத்திலே ஆண்டவரே மனம் திரும்புவார்களாக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆத்துமாக்களை ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஐயா. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே ஆத்துமாக்களுக்கு சத்தியங்களை சொல்ல ஆத்துமாக்களை அனுப்பும் ஐயா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவின் வாழ்க்கையிலே ஐயா ராஜா தேவனே, அப்பா தேவனே தகப்பனே, ஒரு விதவையை காண்பித்திரையா ஆண்டவரே. அதே போல விதவைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில காணப்படும்படி செபிக்கிறோம். விதவைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மோசையை கொண்ட ஐயா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே எகிப்தின் ஆண்டவரே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவனை அழைத்து ஐயா வந்து ஆண்டவரே அவர்களை விடுவித்தீரே ஐயா ராஜா. அதே போல தகப்பனே ஆண்டவரே தேவனே, பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே மனவேதனைகளிலும் டிப்ரெஷனிலும் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலையாக்க இந்த நாளில் எங்களுக்கு திருவதாரம் ஐயா. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, அப்பா தேவனே தகப்பனே, மோசே 80 வயதிலே அழைத்தீரே ஐயா ராஜா. ஆரோன் 82 வயதிலே அழைத்தீரே. காலேப் 80 வயதிலே ஆண்டவரே கானானை பிடிக்க ஆண்டவரே தேவனே எடுத்துக்கொள்ள அவனுக்கு உதவி செய்தீரே தேவனே. எங்களையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா
இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஆத்துமாவை பிடிக்கிறவர்களா எங்களை மாற்றி உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வர எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. அது எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எனக்கு பின்பாகவா நான் மனசுகளை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. சூத்திரமையா, 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 சூத்திரமையா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ரபகரதுரு வர வர வரபகரதுரு வர வரபகருமணி என் பிள நீரே அன்பு கூறுவேன் மகிழுவேன் நிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பிள நீரே அன்பு கூறுவேன் மகிழுவேன் நிதமும் உம்மில். உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினால் நீத்தம் மகிழுவேனே. உம்பல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நீத்தம் மகிழுவேனே. உம்பல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூயாவியே தேற்றரவாளனும் நீரே. தூயாவியே தேற்றரவாளனும் நீரே. வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூயாவியே தேற்றரவாளனும் நீரே. வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவினேக சுதனே. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. உமது இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை மீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் நீர் வென்ற சத்துருவை மீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் எந்தென்ன காரியங்களுக்கு கூட கடந்து செல்லுகிறார்களோ ஆண்டவரே தகப்பனே ராஜா, அவர்களை எதுவுமே சேதப்படுத்தாதப்பா. நீர் வென்ற சத்துருவை மிதித்து நாங்கள் வெற்றி கொடியேற்றுகிறோம் ஐயா. ஏற்கனவே சத்துருவை ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே வென்று விட்டீர் ஐயா ராஜா. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரத்தையும் கனத்தையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாக நாங்கள் கடந்து செல்வோம். ஆவியானவர் எப்பொழுதும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எங்கள் இருதயங்களிலே அவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்து தேவன் இந்த வார்த்தைகளை திரும்ப 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 என்னுடைய ஆவியிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏசாயா 53 அது பாருங்கள், சங்கீதம் 23, சங்கீதம் 91. ஹல்லேலூயா. அதே போல இந்த 53 ஏசாயா 53 அநேக ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிற வார்த்தைகள். ஆனால் தெரிந்ததா என்பதற்காக அதுதான் அடித்தளம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் இந்த நாளிலே கூட தேவன் என்னுடைய ஆவியிலே பேசின வார்த்தை ஹல்லேலூயா. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஹல்லேலூயா.
பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு முன்பாக ஒருவர் இதை கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், அங்கே உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நாங்கள் அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரக்கடவும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, இங்க சொல்லப்படுவது பாருங்கள், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் சில வேளை என்னுடைய திருச்சபையில சொல்லுவது வழக்கம். எனக்கு தெரிந்தவர்களை சொல்லுவார், நீங்கள் என்ன பிரச்சனையில போய்கொண்டிருக்கிறீர்களா, அந்த பிரச்சனையை கூடாக நான் கடந்து சென்றிருக்கிறேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆனபடினால் பவுலும் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, எங்களுக்கு வருகின்ற பாடுகளிலே மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவரே நம்முடைய பாடுகளிலே நம்முடைய உபத்திரவங்களிலே ஆறுதல் செய்கிறவருமா இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனாகி எங்களுடைய அனுபவங்களே எங்களுடைய சாட்சிகளே மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாய் இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய அருமை ஆண்டவர் ஹல்லேலூயா எப்படிப்பட்ட பாடுகளுக்கு கூட கடந்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். நீங்கள் அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வாட்டி என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ தரம் அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அலட்சியப்பட, அதுவும் பெண் ஊழியக்காரின்னு சொன்னா சொல்லவே வேண்டாம். ஹல்லேலூயா. எவ்வளவு என்ன சொல்றது? ஹல்லேலூயா. எவ்வளவு பேசாம இருங்கோ. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு மரித்த ஒரு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது இன்னொரு ஊழியக்காரர் இன்னொரு சபையில இருந்து வந்திருந்தார். அப்பொழுது நான் எப்பொழுதும் முன்பாகத்தான் உட்காருவேன். என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு அந்த பின்னுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு மற்றவர் கதைக்கிறத கேட்டுக்கொண்டு அப்படி எல்லாம் இருக்க எனக்கு பிடிக்காது. அதனுடைய திருச்சபையில எப்பொழுதும் நான் முன்னுக்கு தான் இருப்பேன். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். எனக்கு தெரிந்த இன்னொரு விசுவாசி ஓடி வந்து என்ன கொஞ்சம் என்னடா அந்த பெஞ்சிலே நான் ஒருத்தி தான் இருக்கிறேன், சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இல்லாட்டி பின்னுக்கு போய் உட்காருங்கன்னா நான் ஓடி போய் உட்காருவேன், அது பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய கை புயத்திலே ஒரு குத்து தள்ளி இருங்கோடு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கடந்து சென்றிருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய, நீங்க பேசப்படாது. ஹல்லேலூயா. பாசம் பேசுறதுக்கு நீங்க பேசப்படாது. இப்படி எல்லாம் லட்சியப்படுத்தப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். மனுஷர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நான் அதிகமா யாருடனும் பேசுவதில்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாயை திறந்தார். ஹல்லேலூயா. நாவில வார்த்தையும் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. முன்பு என்னுடைய ஆவிக்கு தெரியும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அதனுடைய விட்டு ஓடிடுவர். ஹல்லேலூயா. என்ன துஷ்டனை கேட்டா தூர விலாது. ஆனா இப்ப துஷ்டனோடுதான் நாங்கள் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொடுக்க வேணும், அவர்களை சமாளிக்க வேணும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் ஹல்லேலூயா பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இன்றைக்கு பாடுகளுக்கு கூட கடந்து செல்லுகிறீர்களா? கடன் பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பாடுகளா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஹல்லேலூயா பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். ஹல்லேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. அவனுடையத்தான் இந்த ரெண்டு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அறைந்த வேளையில கீழே இருந்தவர்கள் சொன்னார்கள், நீர் தூவனா இருந்தால் இறங்கி வான்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை அங்கே அவமானப்படுத்தினார்கள், துப்பினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே 2 கள்ளர்கள் கூட அதுல ஒரு கள்ளன் அவரை அவமானப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த வசனங்களை எழுதுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளுக்கு எத்தனையோ பாடுன்னு சொல்லி சொன்னா எனக்கு கஷ்டம், என்ன கஷ்டம்? ஹல்லேலூயா.
கடன் கஷ்டம், பில்லுகள் கட்ட முடியாத கஷ்டம், பிள்ளைகளுடைய வாழ்வு காரியங்கள் கஷ்டம், எல்லா கஷ்டம் தான் அந்த பாடு. ஆனா இதை எழுதுங்கோ, அறிக்கை பண்ணுங்கோ. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இறந்த காலத்துல சொல்லப்படுகிறது, ஏற்கனவே சுமந்து விட்டார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த நாளிலே இந்த 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிற அந்த உலகிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு இருக்கிறீரப்பா, எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு சாய்ந்து கொள்ளுகின்ற மார்பா இருக்கிறீர் ஐயா. தாயை போல் தேற்றுகின்ற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாடுகளுக்கூடாக ஆண்டவரை கடந்து செல்லுகிறார்களோ, ஆண்டவரே நீர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறீர். இந்த நாளிலே வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகிறது. ஆண்டவர் அந்த வியாதியை பார்த்து சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களிலே வியாதிகள் ஆண்டவரை தலை தூக்காதபடி இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறோம். கடன்களை சபிக்கிறோம் ஆண்டவரே. நிலுவையாயிருக்கிற பில்லுகளை சபிக்கிறோம் ஆண்டவரே. புக்கங்கள் அவமானங்களை சபிக்கிறோம். அசட்டைகளை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தேவனுடைய உயர்த்தெழுந்த வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய செட்டகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிறைவான பரிசு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் மன்னிக்க வேண்டும். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்தி, வார்த்தைகளோடும் வழிநடத்தி நீங்கள் கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கால வேளையிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து மீதியான காரியங்கள் கூட கடந்து செல்கின்றபொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை வழிநடத்துவாராக. அனுகூலமான பதில்களை அனுகூலமாக எல்லாவற்றையும் வெற்றியுடன் நடத்துவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமென். ஆமென். God bless you. God bless you everybody. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் இந்த ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள்